ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. காலையில் நம்ம சீக்கிரம் ஏஞ்சிக்கலான்னு பார்த்தா என் கூடவே என் பையனும் சேர்ந்து தான் ஏஞ்சிருப்பான். பாருங்கள், வந்து நல்லா நின்றுட்டுருக்கான். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் காலைல சமைக்கலான்னா, சாதம், அப்புறமா எறா தொக்கு, கிள்ளி போட்ட சாம்பார், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் சொன்னோம்ல, அதுதான் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இவர் வந்து என் கூடவே வந்து பூனை மாதிரி கிச்சனில் சுற்றி சுற்றி வருவார். எறா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுருந்தனால ஐஸ் கட்டியாக இருந்துச்சு. அதனால அலம்பிட்டு எறா தொக்கு பண்ணிவிட்டேன். நான் வந்தால் தான் இவர் குளிப்பார். பாருங்கள், இங்கே தான் நின்றுட்டுருப்பார். இவனை கலப்புற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூலுக்குலாம் அவங்கள பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டு துணியெல்லாம் துவச்சிருந்தேன் பாருங்கள். அதை வந்து மேலே எடுத்துகிட்டு போய் தான் காய வைக்கணும். மேலேன்னா இதுதான் நாங்கள் இப்போ புதுசாக கட்டியிருக்க வீடு. 2வது மாடியில் எடுத்துன்னு போய் காய வைக்கணும். அதுதான் மேலே. நான் அதை பற்றி வீடியோ எதுவுமே போடலை, ஷேர் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு தெரியாது. கீழே மட்டும் தான் எங்களுக்கு வீடு இருந்துச்சு. மேலெல்லாம் இப்போ வந்து நாங்கள் கட்டினோம். லோன் போட்டு கட்டியிருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா துவச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லாம் போடணுன்னு ஆசைலாம் கிடையாது. மிஷின் என்கிட்ட கிடையாது. ஆனால் இப்போ காலகட்டத்தில் என்னோடய ஹெல்த் இஷ்யூனால் இப்போ ஒரு மிஷின் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து தண்ணியில் வச்சு ஆக மாட்டேங்குது. மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா சதை வளர்ந்துருக்கு. மூக்கு தண்டு எலும்புமே பார்த்திங்கன்னா அது கிராஸாக இருக்குன்றதுனால டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க. நான் ஆயுர்வேதா மெடிசன் எடுத்துக்கிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு என்னோடய லைஃப்பை வந்து நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த விஷயத்தில் உங்களுக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கும் தாங்க. இப்போ வீடியோ மீண்டும் தொடரலாம். ஆடி மாதத்தில் அம்மியும் நவருன்றாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் சரியான காற்று. துணியை காய வச்சு நான் கீழே இறங்கிட்டேன். காலையிலே பார்த்திங்கன்னா நான்வெஜ் செஞ்சுருந்தேன்னா கையாக வந்து அடுப்பெல்லாம் துடைச்சி நான் வந்து அதை குட்டியாக கோலம் போட்டுலாம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதான் வந்து துணி காய வைக்க போயிருந்தேன். இப்போ ஸ்கூலுக்கு தான் கிளம்ப போகிறேன். ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக தைக்கணும்னு நினச்சி இப்போ ஒரு சிலருக்கு தைச்சி கொடுத்து என்னோடய பையனோட கிளாஸ் டீச்சரோட பொண்ணுக்கும் இப்போ வந்து அவங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி தைச்சிருக்காங்க. கருப்பு கலர் தான் சாம்பிள் கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்கப்புறமா இதை கொடுத்தாங்க. இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க வந்து நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்ககிட்ட ப்ளவுஸை கொடுத்துட்டு தம்பியுமே கூட்டின்னு வந்துட்டேன். அவன் வந்து அம்மா கிரவுண்டு பாருமா அப்படின்னா, கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வந்து வைக்க போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாப்பாவையும் தம்பியும் கூட்டினு வந்ததுக்கப்புறம் காலையில் அரிசி ஊற வச்சுருந்தேன். இது ரேஷன் அரிசி தான். இது ரேஷன் என்னென்னா 5.5 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி, 1.5 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து. இதுதான் நான் டிஃபனுக்கு ரெகுலராக போடுறது. மிக்ஸி கிரைண்டருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் தான். அம்மா கிரைண்டரு சரி ஓடுற வரலும் ஓட்டும். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் ஒன்று ஒன்றா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. இதை அரைக்கிற கேப்லேயே பார்த்திங்கன்னா கதவு போடுறதுக்காக ஆள் வந்துட்டாங்க. சரி, கிட்ட இருந்து ஒர்க்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ விட்டு அவங்க 2வது வரமாட்டாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு வீடோட ஒர்க்கு. சரி, நான் அவங்க டீ எடுத்துன்னு வந்து போட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். என்னோடய பையன் இல்லை, நீ வேடிக்கை பாருமான்னு சொல்லிவிட்டு அவன் வந்து நான் மதியம் காய வச்சுட்டு போன துணியெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி நான் இதை கொண்டு போகிறோமான்னா. இப்படி தாங்க எங்களோட ஒர்க் இன்றைக்கி போச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.